தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இப்போ நம்ம சேனல்ல பார்க்க போறது என்னன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ. ஆண்டியப்பா இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட. 3 பர்க் பேனல் 2 பேனல் வாங்கியிருக்கோம். ஒன்னு வந்து 50 வாட்ஸ்லயும் ஒன்னு வந்து 125 வாட்ஸ்லயும் வாங்கியிருக்கோம். தற்சார்புக்கு மாறணும் அப்படின்ட்டு நம்ம 1 இயருக்கு முன்னாடியே ஒரு ஹீரோ எலக்ட்ரிக் பைக் வாங்கியிருக்கோம். நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். 1 இயர் ஆக போகுது. ஸோ 1 இயர் ஆகுற அந்த டேட்ல ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பழப்பா? 1 இயர் கழிச்சு ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னன்னா இது தற்சார்பு எலக்ட்ரிக் பைக்கு ஒரு தற்சார்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு தற்சார்பு வாழ்க்கை தான். ஏன்னா விற்கிற விலைவாசியில் பெட்ரோல் நம்ம போட்டு நம்மளால ஓட்ட முடியல. 8 வருஷமா கண்ணு தெரியாத ஒரு பையனுக்கு 10 நிமிஷம் பிரார்த்தனையில தெரிய வச்சுட்டாரு. ஸோ அது மாதிரியே கரண்ட் பில்லும் இருக்கிறதுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் எல்லாரோட ஒப்பீனியனும் கூட. ஏன்னா நிலக்கரியோட தட்டுப்பாடு நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போயிட்டு இருக்கிறதால இப்போ அந்த ப்ராப்ளம் ஒரு விஸ்வரூபம் எடுக்க போகுதுன்னு வல்லுநர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அந்த வீடியோவை அன்பாக்சிங் வீடியோவா அப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம லூம் சோலாரில் 2 பேனல் வாங்கியிருக்கோம். என்னடா எடுத்து வேகத்துக்கு 2 பேனல் வாங்கிட்டேன், நீனா பெரிய பணக்காரனான்னு கேட்காதீங்க. 1000 பேரை பார்த்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக் கூட நான் பார்த்ததே இல்லை. இந்த பேனல் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 3 இயருக்கு மேல நம்ம வந்து பிளான் போட்டதே ஒரு 3 இயருக்கு மேல ஆயிருக்கு. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்றேன். இந்த மோனோபர்க் 125 இது கொஞ்சம் ஒரு ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால சும்மா ஒரு டவுட்டுக்காக கேட்டேன். என்ன ஜீவனுக்கு? ஸோ அதனால இப்போ வந்து நம்ம வாங்கணும், இந்த ஆஃபர் டீல்ல வாங்கணும். இப்போ நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணி இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 50 வாட்ஸ் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. இதுக்கு முதல்ல சொல்லலாம், இது வந்து இந்தியாஸ் நம்பர் 1 சேனல் அப்படி லூம் சோலார் இந்தியாஸ் நம்பர் 1 சேனல் இருக்குது. நான் வந்து இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இது எந்த ஒரு விளம்பரமும் இல்லை. ஏன்னா என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் உங்களுக்குலாம் இது காமிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இது வாங்குறேன். எந்த ஒரு விளம்பரமும் ஆடோ கிடையாது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். பாக்ஸ் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. எல்லாமே பபுள் ராப் வச்சு பாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃப்டியாக தான் வந்திருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு பார்த்துடலாம். முதல்ல உங்கள் பபுள் ராப்ஸ்லாம் பண்ணி பக்காவாக வந்ததால எந்த ஒரு டேமேஜும் இல்லை. பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. நமக்கு வந்து திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்குது. இந்த பேனல் 50 வாட்ஸ் பேனலை பொறுத்த வரைக்கும் திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த அளவுக்கு நம்மகிட்ட ஜூமிங் போக முடியுமான்னு தெரியல. சார் பற்றி இருந்தாலும் நான் காமிக்கிறேன். 50 வாட்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு ஸ்டிக்கர் பண்ணியிருந்தாங்க, தனியாக உள்ளே ஏதாவது கொடுத்துருக்காங்களா பாக்ஸ்லன்னு பார்க்கலாம். 50 வாட்ஸ் இது வந்து மேக்ஸிமம் பவர் வோல்டேஜ் வந்து 20 வாட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் பவர் கரண்ட் வந்து ஐஎம்பி 2.5 ஆம்ஸு. ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் வந்து 2.60 ஆம்ஸு. ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் வந்து 23.50 வோல்டேஜ் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ மேக்ஸிமம் சிஸ்டம் வோல்டேஜ் வந்து 600 வாட் வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது ஓரம் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறது வந்து மோனோபர்க் லூம் சோலாரோட 125 வாட்ஸ். பார்த்தீங்கன்னா ரொம்ப பிக்காக இருக்குது, கேமராவிலேயும் செட் ஆகலை. பாருங்கள், மோனோபர்க்கு 125 வாட்ஸ். ஸோ இதை நம்ம இப்போ பிரித்து அன்பாக்சிங் பண்ணிடலாம்.
இதையும் ஓரம் வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா பேனல் பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த கார்னர்லாம் கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது பபுள் ரேப்லாம் போட்டு வந்தது. இது ரொம்ப பிக்காக இருக்கிறதால பபுள் ரேப் எதுவும் போடலை. அதனால டேமேஜ் ஆகிருக்குமான்னு பார்த்தா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அது ஒன்றும் அந்த அளவுக்கு டேமேஜ் இல்லை. அலுமினியத்தில் லைட்டாக ஒரே ஒரு இடத்துல கிராக் இருக்குது. ஸோ நம்ம அலுமினியம் கிராக் ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதுக்காக நம்ம வந்து மாற்றிக்கிட்டு இருக்க தேவையில்லை. பாருங்க, செம்மையாக இருக்குது, நீட்டாக இருக்குது பேனல். இதை மாதிரி ஒரு 400 வாட்ஸ் இல்லைன்னா 1 kV வாங்கினீங்கன்னா ஒரு வீடு வந்து தாராளமாக ரன் பண்ணலாம். நம்ம ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய வீடு வச்சிடல. நம்ம ஸ்டூடியோ ப்ளஸ் வீட்டுக்கு சேர்த்து தான் வாங்குற பிளானில் இருக்கேன். நமக்கு வந்து 400 வாட்ஸ் ஓகே தான். பட் இருந்தாலும் ஃப்யூச்சரில் ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரியா இருந்தால் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் நம்மளோட டார்கெட் 1 kV இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பேனலை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். பேட்டரியும் பேக்கப் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 80 AH பேட்டரி நம்மளால் வாங்க முடியாது. ஏன்னா ஒரு 8000க்கு மேலே வரும். ஃபஸ்ட்டு 60 AH பேட்டரி அப்படி இல்லைனா 40 AH பேட்டரி வாங்கி ரன் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. என்ன கொஞ்சம் ரேட்டில் மட்டும் கொஞ்சம் வரும். ஒரு 500 1000க்குள்ளே தான் டிஃபர் வரும். சீரியஸ் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்கலாம். இது வந்து சீரியஸ் பண்ணுறது எந்த ப்ராப்ளமும் வராது. பவர் கன்சப்ஷன் கரெக்டாக தான் வரும். அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது பின்னாடி பேனலில் பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா லூம் பாருங்கள், லூம் சோலார் 25 PV மாடல் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. 25 years வாரண்டி கார்டு இது. இங்கே பாருங்கள், எலக்ட்ரிசிட்டி பவர் பர்ஃபார்மன்ஸ் சோலார் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இது அந்தளவுக்கு கேமராவில் ஆகல, பட் இருந்தாலும் நல்லா காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் வந்து 125 WP கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பவர் வோல்டேஜ் வந்து 20 வாட். மேக்ஸிமம் பவர் சர்க்கியூட் வந்து 6.25. ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் வந்து 6.45. ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் வந்து 22.5 வோல்டேஜ். மேக்ஸிமம் சிஸ்டம் வோல்டேஜ் வந்து 600 வாட். அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் டிஃபர் கிடையாது. பட் இருந்தாலும் இது ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த எலக்ட்ரிசிட்டின்றது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். வந்து அதனால் ரெண்டுமே சேம் மெத்தட் தான். இதில் QR கோட் கொடுத்துருக்காங்க. இதை வாரண்டி கிளைம் பண்ணணும்னா கிளைம் பண்ணிக்கலாம். நமக்கு பத்திரமா வச்சுக்க வேண்டியது இந்த 2 புக்ஸ் மட்டும்தான். அது வாரண்டி கிளைமுக்காக நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இதையும் ஓரம் வச்சுட்டு கொஞ்சம் பேசலாம். என்னடா பொத்து பொத்து கொடுக்குறாங்க? இப்போ நம்மளால முடியும்னு முதல்ல நம்ம நம்பணும். ஏன்னா இது என்னால் முடியுமா அப்படின்னு நான் நம்பினால தான் இதை என்னால் வாங்க முடியுது. ஃபஸ்ட்டு வந்து என்னோட 2 பைக் வச்சுருந்தேன். என்னென்னா ஸ்டார் சிட்டின்னு ஒன்று வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் ப்ரெஷர்னு ஒன்று வச்சுருந்தேன். 2 பைக்குமே கொடுத்துட்டு தான் நான் பைக்கு மாறினேன். அதாவது நான் வந்து அந்த வண்டி ரேட் போய் கேட்கும்போது எலக்ட்ரிக் பைக்கோட ரேட்டு 39,000 40,000 சம்திங் இருந்தது. அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் சேர்த்து 42,000 சொன்னாங்க. ரெண்டாவது வந்து கொரோனா வந்துச்சு. அந்த கொரோனா பீரியடில் போயிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அப்படியே ரேட்டு இன்க்ரீஸ் ஆகி 58,000 மேலே வந்துச்சு. நான் சொல்கிறது வந்து ஆம்பியர், அந்த ஆம்பியர் பைக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவில் விசாரிச்சா சம்திங் தான் ஒரு 5,000 இருந்துச்சு, அதிகமாக இருந்துச்சு. அந்த பைக்கோட இந்த பைக்குக்கு வந்து ஒரு 5,000 தான் அதிகமாக இருந்துச்சு. நான் சரி ஆம்பியர்லன்னா சர்வீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பியரில் போயிட்டு விசாரித்தேன். இங்கே வடலூர் பக்கத்தில். பணமும் கட்டிட்டேன். பணம் கட்டி கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலே நமக்கு வந்து பைக் வரல. 1 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பைக் வரல. என்ன பண்ணுறது, இந்த 2 பைக்குமே வேலை வைக்கிற கண்டிஷனில் இருந்தது. ஏன்னா 10 இயருக்கு மேலே ஆச்சு. அந்த 2 பைக்குமே நம்ம வாங்கி அந்த பைக்கு எதுவும் வேலை வச்சிடக்கூடாது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வேலை வச்சிச்சு. ஒரு பைக் வந்து இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு. இன்ஜின் சீஸ் ஆகிட்டு அது செலவு வந்து ஒரு 7,000க்கு மேலே ஆச்சு. அதை ரெடி பண்ணி நான் மறுபடியும் சேல் பண்ண ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000க்கு தான் அதை சேல் பண்ணேன். 7,000 ரூபா ப்ளஸ் 5,000 ரூபான்ற மாதிரி 2 பைக்குமே சேல் பண்ணிட்டு தான் இந்த எலக்ட்ரிக் பைக்கே வாங்கினேன். இந்த எலக்ட்ரிக் பைக் வாங்கினதுக்கப்புறம் நமக்கு என்ன மிச்சமாகுதுன்னா
என்னோட அந்த ப்ளஷர் வண்டி ஒரு 35 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தான் போகும். லாங்கில் போனால் 35 போகும். இங்கே லோக்கல் ரைட் போனால் 30 கிலோமீட்டர் தான் போகும். நான் வந்து ஒரு நாளைக்கு 15 கிலோமீட்டர் போகணுன்னா வண்டிக்கு கிட்டத்தட்ட நான் 1 லிட்டர் எண்ணெய் கண்டிப்பாக ஊற்றி ஆகணும். பெட்ரோல் ப்ரைஸ் உங்களுக்கே தெரியும், 105 ரூபாய்க்கு மேலே ஏறி போச்சு. ஸோ கணக்கு பண்ணாலும் ஒரு மாதத்துக்கு 4000 ரூபாய் மேலே நான் போடணும். ஸோ அதனால் 2 பைக்குமே சேல் பண்ணிவிட்டு ஒரு 35,000 இனிஷியல் அமௌண்ட் மாதிரி கட்டி கூட நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலான்ட்டு தான் முடிவு பண்ணேன். ஸோ 35,000 கட்டிட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் டியூ மாதிரி போட்டேன். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம தற்சார்பு வாழ்க்கைக்கு ஏற்கனவே மாறிட்டோன்றதுக்காக சொல்ல வரேன். இந்த பவர் ப்ராப்ளம் வந்து கொரோனாவில், இது எனக்கு வந்து கொரோனாவில் ஏற்பட்ட அனுபவங்கள் தான் எல்லாமே. கரண்ட் பில் வந்து 9,000 அப்படின்னு வந்துடுச்சு. அப்புறம் பேசி கீசி கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா யூனிட் அவங்களால நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். கொரோனாவுக்கு முன்னாடி வரையும் வெளியில் இருந்தோம். கொரோனாவுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததால் நிறைய யூசேஜ் நிறைய ஆச்சு. ஆனால் அவங்க ரீடிங் எடுக்கலை. ப்ரீவியஸ் மந்த்தாக கொஞ்சம் ரீடிங் எடுக்காமல் விட்டுருந்தாங்க. ஸோ அதனால் இன்க்ரீஸ் ஆகிட்டு கிட்டத்தட்ட 1000 யூனிட் ஓடி போயிடுச்சு. 1000 யூனிட்டால் எவ்வளோ கரண்ட் பில் ஆகணும் உங்களுக்கு தெரியும். இன்க்ரீஸ் ஆனதால் கொஞ்சம் லைட்டாக டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. அதை நம்ம குறைக்கணும், நம்ம பவர் கன்சப்ஷனையும் குறைக்கணும், நம்மளும் ப்ரொடியூஸ் பண்ணணும், தனியாக கரண்ட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணணும் முடிவு பண்ணப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினது தான் இது. அந்த பைக்கோட டியூ முடிய போகுது. ஸோ அடுத்தடுத்த அந்த பைக் டியூ மாதிரி அமௌண்ட்டை சேவ் பண்ணி நம்ம இந்த ஒரு சோலார் பேனலை வாங்கியிருக்கோம். நம்மளோட டார்கெட் 1 kV. அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? ஓகே கைஸ், நம்மளோட சொந்த கதை எல்லாம் சொல்லியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். உங்கள் வீட்லேயும் நீங்கள் கண்டிப்பாக சோலாருக்கு மாறுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பாய் ஃப்ரம் கமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.